பாசமிகு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வழக்கறிஞர் திரு சகோதரர் நெல்சன் அவர்கள் வீடு புகுந்து நாம் தமிழர் கட்சியோட நண்பர்கள் சில பேர் போயிட்டு அராஜகம் செய்ததா நம்ம சில வீடியோவில் காலையிலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் அந்த நெல்சன் வழக்கறிஞர் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுகவையும் சொல்லியிருப்பாப்புல, அதிமுகவையும் சொல்லியிருப்பாப்புல, நாம் தமிழரை இப்போ 2 தினங்களாக தான் சொல்கிறாப்புல, விஜயும் பற்றி பேசியிருப்பாப்புல, அனைத்து கட்சிகளை பற்றியும் அவர் வந்து பேசுவார். அதாவது இந்திய ஜனநாயக நாட்டில் தன்னுடைய கருத்துரிமையை சொல்கிறதுக்கு அனைவருக்கும் உரிமை உள்ளது. அரசியலமைப்பு சட்டமே அதுதான் சொல்லுது. அவர் 2 நாள் முன்னாடி இந்த நாம் தமிழர் கட்சியில் ஏதோ பணம் வாங்கிட்டதா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுக்காக வந்து ஐடி நிர்வாகி ஒருத்தர் இன்ஸ்டாகிராமில் மிரட்டல் விடுத்ததா பார்த்தேன் அந்த மெசேஜ். இன்னைக்கு காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டில், அதாவது கன்னியாகுமரியில் அவருடைய வீட்டில் நாம் தமிழர் நிர்வாகி ஒரு 4-5 பேர், அதாவது பலத்த ஆயுதங்களோட கத்தி போன்ற ஆயுதங்களை பேக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு பேச வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்க குடும்பத்தில் இருந்தவங்க அம்மா, அப்பா, பாட்டி இவரை எல்லாரையும் தாக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஊர் மக்களும் அவங்க சொந்தக்காரங்களும் எல்லாரையும் வந்து அவங்கள வந்து காப்பாற்றிருக்காங்க. ஒரு ஜனநாயக நாட்டில், அதாவது கருத்துரிமை உள்ள நாட்டில், கருத்துரிமையை, அதாவது கருத்தை வந்து கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள தெம்பும் திராணியும் இல்லாமல் ஜனநாயக படுகொலை செய்து, அதாவது ஒரு இதை வந்து எந்த வார்த்தையில் சொல்கிறதுனே தெரியல, அராஜகம் என்றைக்குமே வந்து நல்லது கிடையாது. அந்த கருத்தை வந்து கருத்தியல் ரீதியாக தான் நம்ம எதிர்கொள்ளணும். அவர் சொன்ன கருத்துக்கு உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல என்றால் வழக்கு தொடுக்கலாம். வழக்கு தொடுத்து, அதாவது ஜனநாயக ரீதியாக சட்டப்படியாக அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அதை தான் செஞ்சுருக்கணும். அதை விட்டு இந்த நாம் தமிழர் கட்சியினர் போயிட்டு அவர் வீட்டில் இருந்தவங்கள தாக்கியிருக்காங்க. இது வந்து இன்னைக்கு அவரை தாக்கியிருப்பாங்க. இது வந்து இன்னைக்கு அமைதியாக எல்லாரும் விட்டால் நாளைக்கு யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்வாங்க. அதாவது அரசியல் இருக்கிறவங்களுக்கு வந்து மிகுந்த கவனமோடு இருக்கணும். எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா கருத்தை வந்து எதிர்கொள்ள தெம்பும் திராணி இல்லைன்னா அரசியலில் இருந்தே பிரயோஜனம் கிடையாது. இப்போ ஒரு சாதாரணமாக இருந்தவரை போயிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஃபேமஸ் ஆகின பெருமை இந்த நாம் தமிழர் கட்சிக்கு தான் சாரும். மேலும் அவருக்கு வந்து பாதுகாப்பை உறுதி செய்யப்பட வேண்டும். வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த வழக்கு வந்து தீர விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும். இனிமேல் வந்து இது போன்ற அசம்பாவிதம் ஏற்படாத வண்ணம் காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும். நாம் அனைவரும் வந்து இன்னைக்கு, அதாவது பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது தான் அறம். அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திரு வழக்கறிஞர் சகோதரர் நெல்சன் பக்கம் நிற்கிறது தான் அறமும். ஒரு வீட்டில் இருக்கிறவங்கள போயிட்டு தாக்குறது வந்து ஏற்றுக்கக்கூடியதே கிடையாது. இதற்கு வந்து நாம் தமிழர் கட்சிக்கு கடும் கண்டனம். வி சப்போர்ட் நெல்சன். நன்றி.